இப்போ நாங்கள் வந்து பைட்டோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் அந்த டென்சஸோட டேட்டா டைப்பை வந்து நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தோம்னாலும் அது வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப்பை வந்து அசைன்ட் ஆகிருக்கு. இன்னொரு கூட வந்து கொமனா வந்து என்ன ப்ளாட் டேட்டா டைப்பில் தான் என்ன அசைன்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி ஒரு டென்சஸுக்கு வந்து என்ன டேட்டா டைப் வந்து அசைன் பண்ணுறது இல்லாட்டி என்ன அப்படி டேட்டா டைப்பை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பேசிக்காக வந்து என்ன டென்சர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், லைக் ரேஞ்ச் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லாட்டி லைக் டென்சஸ் லைக் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் வந்து டென்சஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக வந்து ஜீரோஸ் இல்லை ஒன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, இமேஜ் எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுறது எங்களோட பைட்டோச்சில் சீரிஸில் வந்து எனக்கு கண்டினியூ வந்து பார்த்துட்டு வரேன். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்களா என்ன, என்னோட சேனலில் வந்து நான் கண்டினியூ வந்து என்ன டேட்டா சயின்ஸ் ஏஐ மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள வரும். சரியா? ஸோ இப்போ டென்சஸில் வந்து டேட்டா டைப் பண்ணிகளை வந்து காமனாக ப்ளாட்டில் தான் அங்கே எல்லாருமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ப்ளாட் அண்ட் லேக்கில் வந்து அதில் ப்ளாட்லேயே உங்களுக்கு தெரியும் வேரியன்ட் இருக்குது, லைக் 32, 64, மெத்தட் வந்து 16 இந்த மாதிரியான வேரியன்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் டென்சர் அப்படி கிரியேட் பண்ண நீங்கள் டென்சர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி டென்சர் கிரியேட் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சரி, கரெக்டாக அதில் எல்லாமே இன்டெப்த்தாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, டென்சர் இதில் போய் நான் ஒரு 1D டென்சர் ஒரு ஃபெக்டர் ஸ்டைல் டென்சர் கிரியேட் பண்ணுறேன். தசம் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். சரி, நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். சரி, ஒரு டென்சர் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் அடிஷனலாக வந்து முதல்ல நான் வழக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் நான் வந்து இதில் இது அடிஷனலாக வேறு எந்த ஒரு ஆர்குமெண்ட் இல்லாட்டி பராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாதிரி. ஸோ இன்றைக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். இதில் வந்து இன்னொரு பராமீட்டர் இருக்குது, அடுத்த பராமீட்டர். ஃபர்ஸ்ட் அங்கே டென்சர் உள்ள கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டி டைப். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து டி டைப் நான் என்னத்தை மென்ஷன் பண்ணுறேன், டேட்டா டைப். அதாவது அந்த டென்சர் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்க போகுதுன்றதை நான் இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன நொன்னு கொடுக்குறேன்னு சொன்னேன். என்ன இது என்ன பை டிஃபால்ட்டாக என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துருவோம். சரியா? அப்போ நான் இதில் வந்து நொன்னு கொடுக்குறேன். நீங்கள் கெயின் இது இந்த இடத்துல நீங்கள் டேட்டா டைப்பை வந்து என்ன மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன எந்த டேட்டா டைப்புடைய டென்சஸை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஒன்று இருக்குது, வந்து டிவைஸ். சரியா? டிவைஸ் ஒரு பேராமீட்டர் இருக்குது. இதில் போய் என்ன அப்போ உங்களுக்கு ஐடி இப்போ டிவைஸ் நான் என்னத்தை மீன் பண்ணுறேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுலேயும் போய் நொன்னு கொடுக்கணும். சரியா? அடுத்தது இன்னும் ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ என்னடா நிறைய பேராமீட்டர் அப்படின்னா எஸ் இல்லை எங்களோட பைட்டோஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சில பேராமீட்டர் இருக்குது. நாங்கள் வந்து இந்த டென்சஸை வந்து என்ன ரிப்ரசென்ட் பண்ணும்போது இல்லாட்டி என்ன டிஃபைன் பண்ணும்போது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ரிக்யர்ட் கிரியேட்னு. சரியா? ரிக்யர்ட் கிரியேட்னு இருக்குது. ஸோ என்னையா இதுன்னு கேட்டால் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் வந்து என்ன நான் வந்து இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ போய் என்ன செய்வோம், டென்சஸை ரன் பண்ணும் இந்த டென்சஸ் ஒர்க் ஆகாது. இதாங்களா டென்சர். பார்த்தீங்கன்னா டென்சர்ஸ் வந்து என்ன எங்களோட அவுட்புட் வந்து என்ன 3, 4, 5 வந்துருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு 1 டைமென்ஷனல் வெக்டர் வந்து என்ன 1 டைமென்ஷனல் டென்சர் அதை வெக்டர்னு சொல்லுவோம். வெக்டர் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ரா 3 பேராமீட்டர் வந்து என்ன டிஃபைன் பண்ணிட்டீங்க. இல்லை டேட்டா டைப், டிவைஸ், ரிக்யர்ட், கிரியேட். இப்போ இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்த்தோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அவுட்புட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா டைப்பில் இருக்க போகுது. ஸோ நான் இதுக்கு செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் 32 இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்து ஃப்ளோட்டில் கொடுத்துரும். பட் அகெயின் ஃப்ளோட்டில் வந்து வேரியன்ட் இருக்கு, 16, 32, 64. பட் இது வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன 32. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன பை டிஃபால்ட்டாக வந்து எங்கள்கிட்ட டென்சர், அதாவது பைட்டோச்சில் வந்து நாங்கள் டென்சர்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதோட டேட்டா டைப் எப்படி இருக்குமெண்டா ஃப்ளோட் 32 தான் இருக்குது. சரி, இப்போ ஓகே, இப்போ ஃப்ளோட் 32 இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த பேராமீட்டர் அதில் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ இதில் வந்து நொன்னு கொடுத்தா ஓகே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த நொன்னு கொடுத்தா பை டிஃபால்ட்டாக இந்த பேராமீட்டரை வந்து என்ன இந்த டேட்டா டைப்பை வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே அசைன்றது. அப்படின்னு உங்களுக்கு வந்து டேட்டா டைப்பில் இது நாங்கள் என்ன டேட்டா டைப் உங்களுக்கு 16 வேணுமெண்டா என்ன உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் 16 கொடுக்கலாம். சரியா? 16 வேணுமெண்டா 16 நாங்கள் வேறு மாதிரி 16 கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லாட்டி நீங்கள் 64 வேணுமென்னு இதில் நீங்கள் போய் ரிப்ரசென்ட் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த டேட்டா டைப் உரிய டென்சஸ் வந்து வரப்போகுது. அப்போ ஓகே டேட்டா டைப் ஓகே அது பிரச்சனை இல்லை. இந்த டிவைஸ் என்ன அப்போ டிவைஸ் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ கொமனாக வந்து டென்சஸை பொறுத்தவரை என்ன ஒரு டீப் லேர்னிங் வந்து டேட்டாவை ரீப்ரசென்ட் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ உங்களுக்கு டீப் லேர்னிங்கை பொறுத்தவரை என்ன கம்ப்ளெக்ஸ் இருந்தால் நிறைய டேட்டாவில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போ நிறைய டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது கட்டாயம் அங்கே எங்களுக்கு அதை அந்த ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு என்ன எங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்ன்றதுக்கு சிபியூ தாண்டி சிபியூங்களுமே காணும். அதுக்கு என்ன ஜிபியூ டிபியூன்னு அந்த இடத்துல நாங்கள் எந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு கண்டாக்ட்ஸை வந்து இங்கே தான் நான்
எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சொல்ல போகிறேன். எக்ஸ்பிளிசிட் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிபியூன்னு யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி சிபியூ உங்களுக்கு என்ன கூட கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் யூனிட் அதை உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற என்ன ரிசோர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் சிபியூன்னு மென்ஷன் பண்ண சரியா, அதான் டிவைஸ்ன்னு சொல்ல வர. இல்லை உங்களோட இப்போ NVIDIA டைப் அந்த மாதிரியான டிவைஸ்கள் இருக்குன்னா இதில் வந்து கியூடாக நீங்கள் கேள்வி பண்ணுங்க, ஒரு பாப்புலரான ஒரு டென்சர் ப்ராசஸிங் ஒரு கிராஃபிக் கார்டுன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக் ப்ராசஸிங் ஜிபியூ. ஸோ அதில் வந்து இப்போ கூட கியூடா வந்து சொல்கிறீங்க, அதில் வந்து உங்களை வேரியஸ் வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டிவைஸை வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதான் இந்த டிவைஸ்ன்னு சொல்ல வர. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ரன் டைமில் போய் சேஞ்ச் ரன் டைமில் பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா வேரியஸ் என்ன உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லை வந்து சிபியூ இருக்குது. இதில் போய் நீங்கள் என்ன இப்போ நான் வந்து சிபியூலாம் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து நான் என்ன சிபிஓ போய் ரிப்ரசென்ட் பண்ணிருந்தேன். இப்போ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கன்வெர்ட் பண்ணேன். நான் இப்போ கன்வெர்ட் பண்ணேன், நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் கூகுள் கொலாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா கட்டாயம் வந்து இது ஒருக்கா செக் பண்ணுவாங்க. T4 GPU இதில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கூகுள் வந்து வேறு இந்த V5 1 TP இன்னும் என்னேபிள் ஆகிருக்கு என்னோட சிஸ்டத்துக்கு. மேபி என்னது ஒர்க் ஆகும் சரியா. அப்போ நீங்கள் ஒரு கட்டாயம் செக் பண்ணி பாருங்க சரியா. ஏன்டா இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் டிவைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை நீங்கள் இதை பண்ணி விடணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன நான் ஒன்றாண்டே கொடுத்து வைக்கணும். நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றதை வந்து நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி வேறு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரியா. அடுத்தது வந்து ரிக்யாஸ் கிரேடன்னா என்ன உங்களுக்கு அந்த ஓரளவு ஐடியா வந்து அந்த கிரேடன்ற ஒரு வீடியோ அந்த டேமை பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் சரியா. ரிக்யார்ட் கிரேடியன்ட் சொல்ல வரது. இப்போ நாங்கள் இது ஒரு சிம்பிள் டென்சர் சரி, இது ஒரு பேசிக் டென்சர். பட் நீங்கள் ரியல் வேலை நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டென்சர்ஸ் வந்து மிகப்பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா ரிப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் டென்சர் ரிப்ரசென்ட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்ல போகிறேன்டா அந்த பர்டிகுலர் டென்சஸோட கிரேடியன்ட் வந்து ட்ராக் பண்ணுறதா. இப்போ நான் அடுத்த இதை நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் ஒன்று கிரேடியன்ட் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் கிரேடியன்டேஷன் என்ன, கிரேடியன்ட் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேஸ் என்ன, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டெரிவேட்டிவ் எடுத்து செய்து கொண்டு வர விஷயம் என்ன. இப்போ நான் வந்து எங்களோட ஆப்டிமைசேஷன் டாஸ்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் நீங்கள் இங்கே நான் டீப்பாக அதை பற்றி கேட்க போகிறல. ஸோ இங்கே வந்து எங்களோட டென்சஸில் வந்து கிரேடியண்ட்டை ரெக் பண்ணுறதான்றத கொடுக்குவாங்க. கிரேடியண்ட்டை ரெக் பண்ண நாங்கள் இப்போ நாங்கள் டென்சஸ் வந்து எப்போ ரன் பண்ணி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு டைமே வந்து அந்த கிரேடியனை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரி. அதைத்தான் இங்கே வந்து ரிக்யாஸ் கிரேடியன்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் நாங்கள் இதில் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு பேசிக் டென்சஸ் கிரியேட் பண்ணி ஒரு லேர்னிங் பேப்பர்ஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படி கிரேடியன்ட்டை ரெக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இந்த டென்சஸ் இந்த கிரேடியன்ட் நீங்கள் ரெக் பண்ணிட்டு இருக்க முடியும். இதில் வந்து நீங்கள் ட்ரூ அண்ட் கொடுக்கணும் சரி. பட் நான் இங்கே ஃபால்ஸ் அண்ட் கொடுத்துருக்கேன். அது சரி. நாங்கள் லேட்டராக வந்து இதை எப்படி நாங்கள் வந்து ரியல் வேர்ல்டில் ஒரு ப்ராப்ளமில் ஒர்க் பண்ணும்போது எப்படி நாங்கள் இதை எப்படி நாங்கள் இதை ஹேண்டில் பண்ண லேட்டராக பார்க்கலாம். ஸோ அது பேசிக் ஐடியா இந்த ரிக்யாஸ் கிரேடியன்ட் சொல்ல ஒன்றுமே இல்லை என்ன அது கிரேடியண்டாக ரிப்ரசென்ட் பண்ணுறது. கிரேடியன்ட் இந்த டெர்மினாலஜி தானே, கிரேடியன்ட் இந்த கான்செப்ட் உள்ள இந்த பர்டிகுலர் டென்சஸ் கிரேடியன்ட் ட்ராக் பண்ணுறதா இல்லையா சரி. அவ்வளோதான் விஷயத்தில் வேறு ஒன்றுமே. ஸோ இதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த பேசிக்காக ஒரு டென்சன் டேட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைட்டாஜ் இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டேட்டா டைப்புக்கு வந்து டேட்டா டைப்பில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் வேரியஸ் டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா Plot64 இல்லாட்டி இதை அப்படி கால் பண்ணி இப்போ சம்டைம் நாங்கள் 32 பார்த்தாலும் 32 Torch.plot கொடுத்துருக்கேன். என்ன பை டிஃபால்ட்டாகவே வந்து என்ன ஃப்ளோட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக ஃப்ளோட் கொடுக்கலாம். 32 bit ஃப்ளோட்டிங் போயிட்டு ஆஸ் டிஃபைன் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து Plot65 இருக்குது, Plot16 இருக்குது. Plot60 பார்த்தீங்கன்னா Torch.confன்னு சொல்கிறாங்க சரி. இப்போ நாங்கள் Torch.confன்னு கோல் பண்ணி மீன் நாங்கள் Plot16 டேட்டா டைப் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இது வந்து காமன் அந்த என்ன இதில் இந்த 64 bit 16 இந்த 16 bit அப்படி இது கொமனாக வந்து எங்களோட மெமரி யூசேஜ். இப்போ நீங்கள் இருக்கலாம் இந்த என்ன அந்த 16 32 எல்லாமே ஃப்ளோட் தனி அதில் வேரியன்ட் இருக்கும்போது கூட வந்து என்னது ப்ரீசிஷியன் கண்டாக்ஷன் ஒரு டாபிக். ப்ரீசிஷியன் கண்டாக்ஷன் டேக்கில் வந்து நாங்கள் எப்படி வந்து எங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இந்த அளவு அந்த அதுக்கான பிட் சைஸ் எவ்வளோ எடுக்குது. பிட் சைஸ் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா ஸ்டோர் நீங்கள் ஆல்ரெடி மெமரி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி விஷயம் காய்ச்சிருந்தீங்கன்னா அந்த பிட்டை பற்றி ஆல்ரெடி டீப்பாக பார்த்தீங்கன்னு தெரியுமே. நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்படி எங்களோட டேட்டாக்கான எவ்வளோ அலோகேட் ஆகுங்க மெமரி. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் 16 என்ன கம்பேர் பண்ணும்போது 32 கம்பேர் பண்ணி ஹாஃப் அண்டேக்கில் என்ன இன்னுமே குறைவான மெமரி. அப்போ உங்களுக்கு நீங்கள் குறைவான மெமரியில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு லெஸ் ஸ்டோரேஜ் இருக்கும். லெஸ் ஸ்டோரேஜாக இருந்தது எங்களுக்கு வந்து ப்ரொசஸ் பண்ணுறது என்ன இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக வேண்டது. கூட ஸ்டோரேஜில் வந்து கூட டென்சஸை ஸ்டோர் பண்ணுறது குறைஞ்ச ஸ்டோரேஜில் வந்து இருக்கும் குறைஞ்ச மெமரியில் வந்து நீங்கள் உங்களோட டென்சஸை ஸ்டோர் பண்ண டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன நாங்கள் உங்களோட ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும் சேம் டைம் அதோட உங்களோட ப்ராசஸிங் வந்து உங்களால் ஸ்பீட் ஆகக்கூடிய மாதிரி. ஸோ இது கொஞ்சம் நாங்கள் பேசிக் ஒரு ஐடியா சொல்லுவோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் சரியா. பைட்டாஜோட ஒஃபிஷியல் எங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ ஓகே 32 இருக்குது. 32 இப்போ உங்களுக்கு 32 செக் பண்ணாங்க. இதை எப்படி 16 கன்வெர்ட் பண்ண போகிறோம் சிம்பிள். நாங்கள் டேரெக்டாக நீங்கள் அதில் கொடுத்த டி டைப்லேயும் கொடுத்து செக் பண்ணலாம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. நான் இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அதை 16 மாற்றிப்போம் டேட்டா டைப்பில் வந்து
இப்போ 16 கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த டென்சர்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குது 32ல் இருக்குது. ஸோ இங்கே போய் எங்களோட டென்சர் தான் நான் கிரியேட் பண்ண டென்சர். நான் டென்சர் ரெண்டு நேம் தானே கொடுத்தேன். அந்த டேட்டா டென்சர் ரெண்டு கிரியேட் பண்ணி வேரியபிள் நேம் தானே கொடுத்து கிரியேட் பண்ணேன். ஸோ இங்கே போய் டென்சர் ரெண்டு அதே டென்சரை கால் பண்ணி இங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன்டா, டைப் பண்ணுற ஒரு என்ன ப்ரீபில்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் டென்சஸுக்குள்ளே, அதை கால் பண்ணி அதில் போய் இப்போ நாங்கள் வந்து டிரெக்டாக டி டைப்லேயும் கொடுக்கலாம். சரியா, டி டைப் நான் அங்கே கொடுக்காம இதில் போய் torch டாட் ஃப்ளட் 16 கொடுக்க போகிறேன். நாங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வேரியஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டோட வேரியன்ட் வரும். பட் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி இதில் போய் நீங்கள் என்ன இந்த டேட்டா டைப்பை சேஞ்ச் இந்த மாதிரி இதை டைம் ஆப்பில் வாங்கலாம். ஸோ நான் ஃப்ளட் 16 கொடுக்க தெரியும். ஃப்ளட் 16 கொடுத்துட்டு டென்சர் 16 ரன் பண்ணுறேன். இந்த மாதிரி அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். சரி, பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா எங்களோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா torch டாட் ஃப்ளட் 16 வந்தது. ஓகே, நீங்கள் டிரெக்டாக வந்து இந்த torch டாட் ஃப்ளட் 16 கொண்டு போய்ங்க. நாங்கள் வந்து இதுலேயே ரிப்ரசென்ட் பண்ணலாம். இந்த நொன்னு இடத்துல நொன்னு கொடுத்து வந்து டி டைப் இங்கே கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி வந்த டென்சர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஒரு டென்சர் உங்களோட பை டிஃபால்ட்டாக வந்த டென்சர்ஸ்ன்ற டேட்டா டைப் வந்து ஃப்ளட் 32. பட் நான் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி டேரெக்டாக டென்சர் டாட் டைப் அண்ட் கால் பண்ணி அதில் வந்து பேராந்தீசிஸுக்குலாம் வந்து என்ன எங்களோட torch டாட் ஃப்ளட் 16 ஃப்ளட் 6 ஆல்ரெடி இந்த டென்சர் 32ல் இருக்குது. கன்வெர்ட் பண்ண சொல்லும் இந்த டைப்பால் வந்து இப்படி ஃப்ளட் 6 அதெல்லாம் வந்து என்ன இது கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் டபுள் செக் பண்ணனாலும் என்ன டென்சர் 16 டாட் டி டைப் கொடுத்தாலும் என்ன உங்களுக்கு என்ன வழக்கம் போல் என்ன சாரி இதில் வந்து டி டைப் கொடுத்தாலும் என்ன உங்களுக்கு 16 வரும். சரி, நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்துட்டு தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஃபார் வேலிடேஷன் டபுள் செக் பண்ணி ப்ராடக்ட் 16 சொல்லணும். ஸோ நீங்கள் வேணும் என்ன ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து என்ன டென்சஸ் டேட்டா டைப்ஸை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எனக்கு நீங்கள் இதில் போய் நீங்கள் கரெக்டாக என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு டேட்டா டைப் இதில் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஒரு டாஸ்க் தான். சரி, நீங்கள் அப்படியே இதில் டவுட் இல்லாட்டி உங்களுக்கு எரர் வருது இல்லாட்டி உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன இதில் கொண்டு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டா டைப் தேவை நீங்கள் இதில் கொண்டு என்ன உங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இதில் வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதில் நீங்கள் தேவையான டேட்டா டைப் நீங்கள் இந்த இதில் கால் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட நான் வந்து டேட்டா டைப் டிஸ்கஷன் பண்ண வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கு அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து காமனாக டேட்டா டைப் பண்ணுறது இவ்வளோ தான் கான்செப்ட். இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டேட்டா டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு இதில் ஃபர்தராக எதுவும் டவுட் இருக்குது இல்லாட்டி ஃபர்தராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து என்ன ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இந்த டென்சஸ் வந்து அட்ரிபியூட் நீங்கள் சில விஷயங்களுக்கு என்ன இந்த சைஸ் என்ன மற்றது வந்து டேட்டா டைப் எப்படி செக் பண்ணுறது மற்றது எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பண்ண கருத்துக்கள் இல்லை சஜஷன் இது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.